Hi friends. ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கேப்சர், அதாவது எப்படி வந்து ஒரு பீஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் கேப்சர் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்கள் தான் ஒயிட் அப்படின்னா உங்களோட ஆப்போனண்ட், அதாவது பிளாக்கை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணணும். இது என்ன ரூக் எப்படி போய் கேப்சர் பண்ணோம்? Sleeping line and standing line. இப்படி போய் கேப்சர் பண்ணோம். ஓகேவா? இதுதான் கேப்சர். இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். இதை வச்சு இதை கேப்சர் பண்ணுவோம், அடுத்து இங்கேருந்து இதை கேப்சர் பண்ணிடலாம். இதுவே ஒரு வேளை இப்போ நம்ம ஆப்போனண்ட்டோட பிஷப் வந்து அங்கே இருக்குது. இப்போ நீ எப்படி கேப்சர் பண்ணுவ? இப்படி போய் இப்படி கேப்சர் பண்ணின அப்படின்னா என்னாகும்? அந்த பிஷப் வந்து நம்மளை கேப்சர் பண்ணிடும். கரெக்ட், நம்மளை கேப்சர் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போது இதை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கிற பிஷப்பை கேப்சர் பண்ணிட்டு தான் மற்ற பீஸை நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா? கேப்சர் பண்ணுங்க. அப்புறம் வெரி குட். அடுத்து ஒருவேளை இப்போ நம்மளோட பிஷப் வந்து இங்கே இருக்குது. ஓகே, பிஷப் இங்கே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பான் வந்து இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணலாம். கரெக்டாக? நம்ம பிஷப்புக்கு த்ரெட் இருக்குது, அதாவது ஆபத்து. அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு நீ என்ன பண்ணுவ? இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் அதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணுவியா? இல்லை அப்படி பண்ணிகிட்டு இருந்தா இந்த பான் வந்து நம்மளோட பிஷப்பை எடுத்துரும். ஸோ என்ன பண்ணணும்? நமக்கு ஆபத்து இருக்கிற இந்த இதை ஃபஸ்ட்டு ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கணும். இதை வேறு பக்கம் நீ நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீ வந்து உன்னோட கேப்சரை ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? நம்ம நகர்த்தி வச்சுக்கலாம், இல்லை கேப்சர் பண்ணிடலாம். கேப்சரும் பண்ணிடலாம். ஆனால் கேப்சர் பண்ணும்போது நல்லா ஜாக்கிரதை இருக்கணும். ஏன்னா நைட்டுக்கு இது சப்போர்ட் கொடுக்கும். கேப்சர் பண்ணும்போது வேறு ஏதாவது பீஸ் வந்து நமக்கு அந்த இடத்துல அட்டாக் கொடுக்குதா அப்படின்றத பார்த்துக்கிட்டு தான் கேப்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை கேப்சர் பண்ணிக்கலாம். வெரி குட். அதுக்கப்புறம் இப்படி கேப்சர் பண்ண முடியாது. ஏன் இப்படி கேப்சர் பண்ண முடியாது? இப்படி கேப்சர் பண்ணால் பிஷப் வந்து இப்படி கேப்சர் பண்ணும். கரெக்ட். ஸோ தட் இஸ் a wrong move. வெரி குட். சரி, இதில் கொஞ்சம் பசில்ஸ் பார்க்கலாமா சித்து? ஓகே. பசில்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போது நம்ம ஆப்போனன்ட் பீஸை கேப்சர் பண்ண வரும்போது அந்த பீஸ்க்கு சப்போர்ட் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். சப்போர்ட் இருந்துச்சுன்னா சப்போர்ட் கொடுக்குற பீஸை ஃபஸ்ட்டு போய் கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பீஸை கேப்சர் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பீஸை கேப்சர் பண்ணாமல் இதை கேப்சர் பண்ணினா என்ன ஆகும்? உன்னோட பீஸை அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. கரெக்டா? எஸ். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன? நீ ஆப்போனண்ட் பீஸை கேப்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி உன்னோட பீசஸ் ஏதாவது ஆபத்து இருக்கா, அதாவது த்ரெட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம பத்திரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீ அவங்கள கேப்சர் பண்ணுற வேலையை பண்ணணும். ஓகே டீல்? பசில்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். பண்ணுப்பா. வெரி குட். இந்த பசில் சால்வ் பண்ணுங்க. வெரி குட். இது பண்ணுப்பா.
வெரி குட். சரி, இதில் இன்னும் நிறைய பசில்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.